இவன் தான் அங்கிள், என்னோடய ஃப்ரெண்டு ராகுல். அப்புறம் அவங்க தான் ராகுலோட அம்மா. அப்புறம் இவங்க. என்ன நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. மாப்பிள்ளையா? ஆ சாரி, நான் மாப்பிள்ளைன்னு தப்பாக சொல்லிட்டேன். நீங்கள் என் மாப்பிள்ளை யாருன்னு கன்ஃபியூஷன் இருக்கீங்க. நானும் உங்களை குழப்ப விரும்பல. அதாவது ராகுலோட தங்கச்சி தான் நான். மூணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. சரி ஓகே, பெரியவங்க நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் உள்ள பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் ராகுல், இங்கே ஏற்கனவே குழப்பத்தில் இருக்காங்க. இதில் உன் தங்கச்சி வேற குழப்பம் பண்ணிகிட்ருக்காடா. எதுக்கடா அவளை கூப்பிட்டு வந்த? அவள் இப்படி தான் நடந்துக்கிறவான்னு தெரிஞ்சே நான் கூப்பிட்டுனேன் பாரு. என்ன சொல்லணும்டா, எனக்கு இதில் தேவைதான்டா. டேய், இங்கே என்ன குழப்பம் நடக்குதுன்னு உனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. அது என்னன்னு எனக்கு தெளிவாக சொல்லு. ஒன்றுமே புரியல. இங்கே என்ன குழப்பம்? டேய் பதறாத. இங்கே நீ பதற அளவுக்கு இன்னும் பிரச்சனை நடக்கல. இங்கே என்ன குளறுபடி நடந்திருக்குன்னு எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இங்கே என்னோட பையன் இவன்தான்றது உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னோட தங்கச்சி வீட்டுக்காருக்கும் தெரியாது. அதை வச்சு தான் இவங்க ரெண்டு பேரும் இங்கே கேம் விளாண்டுருக்காங்க. இதோ ராகுல், இவன் என் பையனோட ஸ்கூலில் இருந்த ஃப்ரெண்டாக இருக்கான். எங்கள் வீட்டுக்கும் அடிக்கடி வந்துட்டு போவான். அதனால் எனக்கும் ராகுல் நல்லாவே தெரியும். இவனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சு ராகுலும் வந்தான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே மாப்பிள்ளையை மாற்றி நடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி ராகுலை தான் மாப்பிள்ளையை நினைக்கிறாங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அது எப்படி உன் பையனை மாப்பிள்ளைன்னு சொல்லாமல் அந்த ராகுல் எப்படி மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க? என்ன சவிதா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட இவன் தான் மாப்பிள்ளைன்னு என்னோட பையனும் நான் யார்கிட்டையுமே சொல்லலை. அதை இவங்க ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையா மாற்றி நடிச்சிருக்காங்க. ஏன், எதுக்காக அந்த ராகுல தான் மாப்பிள்ளைன்னு மாற்றி சொல்லணும்? அப்போ ராகுல் மாப்பிள்ளை இல்லையா? இந்த பையன் தான் உங்கள் பையனா? ராகுல் உங்கள் பையன் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? எதுக்கு இப்படி மாற்றி நடித்தாங்க? இந்த ராகுல் தான் மாப்பிள்ளை நினச்சி நாங்கள் காவியாட்டையும் சொல்லிகிட்டு இருக்கோம். காவியாவும் இந்த ராகுல் தான் மாப்பிள்ளை நினச்சிட்ருக்காளே. இப்பையும் இந்த ராகுல் தான் மாப்பிள்ளை, இதில் எந்தவித சந்தேகம் இல்லை. கொஞ்சம் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக மட்டும் கேளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதில் முடிவு பண்ணணும். இந்த ராகுலும் உங்கள் தங்கச்சி காவியாவும் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் என்கிட்ட இவங்க சொன்னப்போ தான் தெரியும். அதுவும் மாப்பிள்ளை மாற்றி நடிச்சிருக்காங்கன்றதும் அப்போ தான் எனக்கு தெரியும். என்ன, ஏன் தங்கச்சியா? ஏன் தங்கச்சி லவ் பண்ணுறாளா? என்ன சவிதா, என்ன உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஐயோ அண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியல. காவியா என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா. இங்கே நடக்கிற குழப்பத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். என்னை எல்லாருமே மன்னிக்கணும். பார்ப்பா, காவியா உன்னை உண்மையிலே லவ் பண்ணுறாளா? ஆமாம், இன்னைக்கு காலையில் தான் காவியாவும் இவனும் லவ் பண்ணுற விஷயத்த என்கிட்ட சொன்னான். இங்கே பொண்ணு பார்க்க வரணும், இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்றத இப்போ காரில் வரப்போ தான் சொன்னான். இங்கே நடந்த எல்லார் குளறுபடிக்கும் என் பையன்தான் காரணம். எல்லாரும் மன்னிக்கணும். நான் காவியாவை பார்த்தே ஆகணும். நான் காவியாட்ட பேசிட்டு வரேன். எல்லாருக்குமே காவியாவும் ராகுலை பற்றிய உண்மை தெரிஞ்சிருச்சு. சவிதா ரொம்ப அமைதியாக இருக்கா. என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியலையே. காவியாட்ட வேற பேச போகிறேன்னு போகிறா. பாவம் காவியா, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப பயந்து போயிருக்காளே. சரி, சவிதாவை கூப்பிட்டு நம்மளே பேசிடுவோம்.
இதெல்லாம் அவளுக்கு தேவையா? காதலிச்சுட்டு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. சரி, சவிதா என்னதான் நினைக்கிறான்னு கூப்பிட்டு கேட்போம். சவிதா, சவிதா, சவிதா இங்கே பாரு. ஆ இங்கே வா, இங்கே வா, இங்கே வாய ஒரு நிமிஷம். அக்கா, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமா? நம்ம காவியா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? சவிதா, சவிதா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கும் தெரியும். அதை கேட்டதுக்கப்புறம் தான் நான் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க வந்தேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. இல்லைக்கா, எனக்கு காவியா லவ் பண்ணது கூட எனக்கு பெரிய தப்பாக தெரியலக்கா. அது அவளோட உரிமைக்கா. ஆனால் அதை என்கிட்ட சொல்லாமல் விட்டாளேக்கா.